வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் பிறக்கிற குழந்தைகளுக்காக போட்டுட்டு இருக்கோங்க. அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 30/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறக்குதுங்க. பெண் குழந்தையா இருந்தா யோக பலன அதிகமாவும், ஆண் குழந்தையா இருந்தா யோக பலன கொஞ்சம் குறைவாவும் குடுப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். விசுவாவசு வருடம் தை மாசம் 16ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம்னு நம்ம பார்க்கும்போது, திருவாதிரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. மிதுன ராசியில பிறக்கக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டமமா அமையக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மகர ராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன மாரிலாம் பேர் வைக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கு, க, ச, ஞ இந்த மாரி பெயர் நாமம் தாராளமா குழந்தைகளுக்கு வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா, துவாதசி திதியும், யோகம் வைதிருதி யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி, நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்ல. உச்ச கிரகம் செவ்வ பகவான் இருக்காரு. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது ஆந்தை தான் ஓடிட்டு இருக்குதுங்க. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா, சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் துலாம் ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? எடுத்த உடனே தசாபுத்தி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு தான் தசாபுத்தி நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் ராகு தசை நடக்கும். இந்த 18 வருஷம் ராகு தசை நடக்குது அப்படின்னா, ஒரு சில லக்னங்கள் ஆகாது. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷமும், சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும் நடக்கும். இந்த தசாபுத்திகள்லாம் நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா, சரிங்களா? நல்ல லக்னங்களா இருந்து, இந்த தசாபுத்தி அதுக்கு பாதகம் இல்லாம இருந்துட்டா, தாயும் தந்தையும் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல தனலாபத்தை கொடுக்கும். கல்வி செல்வத்திலையும், பேர் புகழ்லையும் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா, நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை, நல்ல சம்பாத்தியம் எல்லாமும் குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறம் தன்னை போல வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்தும். ஒரு சில லக்னங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? நம்ம பாதகத்துக்கு உண்டான லக்னத்த மட்டும் பார்த்துருவோம். இந்த லக்னம்லாம் எடுத்தா, இல்ல குழந்தையே அதுல பிறந்துட்டாங்கன்னா, இந்த பாதகமெல்லாம் குடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம். அதுக்கு என்னென்ன லக்னங்கள் பாதகத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எடுத்த உடனேயுமே கடகம், சிம்மம். சரிங்களா? அடுத்தது ரிஷபமும், துலாமும், மகரம், கும்பம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாத லக்னங்களா இருக்காங்க. அதுல குழந்தைகள் பிறக்காம இருக்கிறதும் நல்லது, இல்ல எடுக்காம இருக்கிறதும் நல்லது. சரிங்களா? சிசேரியன் பண்ணாம இருக்கிறதும் நல்லது. இந்த லக்னங்கள் ஆகாத லக்னங்கள். மத்த லக்னங்கள்லாம் ஓரளவுக்கு லாபத்தையும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையையும், பின்னும் பெறவும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறைய குடுக்கக்கூடிய அமைப்புல நல்லாவே இருக்கிறாங்க. சரி, இது ஒரு ஆண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? ஒரு பெண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இப்ப இது ஒரு பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி குழந்தைக்கு பயன்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அப்பனா சில சமயம் சகோதரனால பயன்பாடு இல்லாத அமைப்பை எடுத்துட்டு போயிரும். முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு சகோதரனால லாபம் இல்லாம போயிரும். அதனால தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே புள்ளைய போய் சேரக்கூடிய அமைப்பு வந்து சேரும். தந்தை சரியான கோவக்காரரு, ரோசக்காரரு, அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. துணி, நூல் சம்பந்தப்பட்ட வேலையும், அ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலும் தந்தை செஞ்சா நல்ல லாபத்த குடுக்கும். புள்ளை அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தலக்கணம் புடிச்ச புள்ளையா வந்து அமையும். பெண் பிள்ளைய பொறுத்தளவுக்கு அதிகாரம் பூரா அவ கையில இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்கார புள்ளையா இருப்பா பிறக்கிற குழந்தை. சரிங்களா? அம்மாவும் நல்ல ஒரு ஆசிரியர் தன்மையையும், அம்மா நல்ல புத்திசாலித்தனத்தையும் குடுக்கும். அம்மாவுக்கு இந்த குழந்தை பிறந்தோனையுமே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு. பொறக்கிற குழந்தைக்கும் கண்ணுல இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கக்கூடிய அமைப்பும் வந்து சேருது. சரிங்களா? தந்தை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில பணமா வச்சிருந்தாங்கன்னா, வேண்டாத விரைய செலவுகள தான் குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் குடுக்கும். நூல், துணி சம்பந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மையும் அதிகரிக்கும். புள்ளையும் நாளைக்கு ஒரு ஆசிரியர் ஆகக்கூடிய தன்மை வரைக்கும் இழுத்துட்டு போலாம். சரிங்களா? இது ஒரு பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கும் உண்டான யோக பலன் இந்த மாரி இருக்கு. இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களோட யோக பலன் என்ன மாரி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். இவனுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் நல்ல லாபத்த குடுக்குது. சரிங்களா? இவனோட நேரம் தந்தைக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைய குடுத்துட்டு தான் அத நிவர்த்தி பண்ணக்கூடிய யோகத்தையும் குடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவனோட நேரம் வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இழுத்துட்டு போலாம். பின்னாடி பையனுக்கோ, அப்பாவுக்கோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.
வண்டி வாகனத்துல விபத்துகள குடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமா வண்டி வாகனத்த அப்பா ஓட்டணுங்க. 12 வயசுக்கு மேல பையனுக்கும் அந்த பாதிப்புகள் குடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நாளைக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் யோக பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவன பொறுத்தளவுக்கு. படிச்ச பிள்ளைங்களும் வந்து அமையக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. அம்மா நல்லா படிச்சிருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சரிங்களா? அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுவும் கொஞ்சம் குடுக்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இடது கண்ல பாதிப்ப குடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பையன் கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரனா இருப்பான். சோம்பேறித்தனத்துக்கும் கொஞ்சம் சொந்தக்காரனா இருப்பான். அப்பனா டயர்ட்னஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம். நாளைக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சா நல்ல லாபம். இவனும் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலைக்கும் போலாம். அதுவும் லாபத்த குடுக்கக்கூடியது. நூல், துணி சம்மந்தப்பட்ட வேலையும் செய்யலாம். அதுவும் லாபத்த குடுக்கக்கூடியது. ஊருக்கு உழைக்கிற பையனா வந்து அமையக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. இப்ப இவங்க பிறக்கிற நேரம் கோச்சாரத்துப்படி தந்தைக்கு ஏதாவது லாபம் உண்டா? கோச்சார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். இப்ப குழந்தை பிறக்கிற நேரம் தந்தை புது தொழில்கள உருவாக்கவோ, இல்ல புதுசா வேலைக்கு போகவோ, இடப்பெயர்ச்சி ஒண்ணு பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தலாம். வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், இல்லன்னா ஆஸ்பத்திரிக்கு விரயம் செய்யக்கூடிய யோகம் எல்லாமே வந்து ஒட்டுக்கா சேருதுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு குழந்தை பிறக்கிற நேரம். இந்த ஜாதக ரீதியா மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுனாலும், கீழ இருக்க நம்பருக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம ஜாதகம் பார்க்குறதுங்க, ஜாமக்கோல் பிரசன்னம். நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்கன்னா, அதுக்கு உண்டான அ ஜாமக்கோல் பிரசன்னம் பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பு. ஒண்ணு முடிவெடுக்க முடியாம இருக்கிறீங்கனாலும், தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். இத நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கோங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூ. 200 சார்ஜ் பண்றோம். அடுத்தது பிரசன்னம் ஃப்ரீ தாங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணுதுங்க. ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ரூ. 1500 வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு ரூ. 2000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமா கீழ இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கங்க.